பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் நம்ம பல தடவை நிஜமாகவே பார்த்துருக்க விஷயம். அப்படியே ஈஸியாக கடைசி வரைக்கும் தப்பிச்சு போயிட்டான், எங்கேயுமே சிக்கலைங்கிறதெல்லாம் நடக்கிறது ரொம்ப அபூர்வம்னு வச்சுக்கோங்க. அதுவும் ரோகிணிஸ் இந்த ஸ்லாப்பி ஆகிறதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஒரு வார்த்தை. என்னென்னா போக போக முதல்ல ஆரம்பத்திலாம் கரெக்டாக போய் சொன்னவங்க இப்போ அந்த சூழ்நிலையை தப்பிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று சொல்லி புது புது பிரச்சனைகளை தன்னை இழுத்து விட்டுட்டே தான் இருக்காங்க. இதில் இந்த தினேஷுக்கும் இன்னும் தினேஷ் முன்னாடி பிஏ இருந்தார், இந்த தினேஷ் பிஏவுக்கும் சரி, இப்போ இந்த சிட்டிக்கும் சரி, இவங்க ஒரு சரியான ஃப்ராடுங்கிறது தெரியும். ஆனாலும் இவங்கள்ட்ட அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் இவங்களை அப்பப்போ பொன்முட்டையிடுறவா வாத்து மாதிரி அப்பப்போ மிரட்டி கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ அவரை கிளம்பி ஒரு 2 மாதம் எங்கேயோ போனாங்கல்ல, அவர் திருப்பி அங்கேருந்து இங்கே வர அவர் வந்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி ஒரு பிளானை போட்டு இப்போ இந்த ஏற்கனவே இவங்க பணத்தை மொத்தமாக இழந்தாங்கல்ல, 30 லட்ச ரூபா பணத்தை ஒருத்தர் தூக்கிட்டு போயிருக்காருல, அந்த கதை வேறு தனியாக பெண்டிங்கில் இருக்குது. அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அந்த பணத்தை சிட்டி கையில் வாங்கிட்டு, ஆனால் அவர் வாங்கின சமயத்தில் இந்த தினேஷ் திருப்பி எதையாச்சும் மிரட்டி இல்லை அவருக்கு அங்கே உயிருக்கே பிரச்சனை வந்துருச்சுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பயமுறுத்தி இவங்கள்ட்ட பணத்தை வாங்க, ரோகிணி வந்த பணத்தை அங்கே கொடுக்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த பணம் வந்துருச்சுங்கிறத தெரிஞ்சு முத்து இன்னமும் பல கேள்விகள்லாம் கேட்டு இப்போ ரோகிணியை சிக்க வைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அசிங்கமான கேவலமான வேலைகள்லாம் விஜயா செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய சொந்த மருமக நல்ல விதமாக அந்த ஒரு பிஸ்னஸை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க நாளைக்கு ஃபுல்லாக தலை வலிக்குது, மூக்கு வலிக்குது, காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து கிடக்க ஃபோன்லேயே எல்லாத்தையும் செஞ்சு மீனாக பாராட்டு வாங்க போகிறாங்க. அதில் ஒரு குட்டி திருப்பங்கள்லாம் இருக்குது. இது இல்லாமல் சீதாவோட கல்யாண ட்ராக்கு, அந்த ட்ராக், இந்த ட்ராக்னு பல ட்ராக் பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு சூப்பரான பல ஆஃபர்ஸ் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் போயிட்டுருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச வேறு ப்ராடக்ட்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.